நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களே. அப்புறம் எதுக்கு என்ன வந்து கார் ஓட்ட வர சொன்னாங்க? ஏதோ பேசணுங்கிறதுக்காக தான் என்ன வர சொன்னாங்க. ஆனா எதுவுமே பேச மாட்டாங்களே. நான் வேற அவனுங்களை தனியா அனுப்பி விட்டுவிட்டேன். இப்ப என்ன பண்றது? சரி, நம்மளே ஆரம்பிப்போம். மீரா, சொல்லுங்க சிவா. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. அது ஒன்றும் இல்லை, உங்க வீட்டில் போய் பேசணும். உங்க வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல, அதான் எப்படி பேசுறது என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நான் இருக்கேனே, அப்புறம் எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? ரொம்ப தேங்க்ஸ் சிவா. எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இப்போலாம் நீங்கள் தான் அதை என் கூட இருந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்த தேங்க்ஸுங்கிற வார்த்தையை என்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. சாரி சிவா. ஏங்க, அந்த தேங்க்ஸை மட்டும் சொல்லல, இந்த சாரியை என்கிட்ட சொல்லாதீங்க நீங்க. ம். அப்புறம் மீரா, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்ன சிவா சொல்லுங்க. எங்க வீட்டில் யாராச்சும் தப்பா பேசிட்டாங்கன்னா நீங்க அப்செட் ஆயிடாதீங்க டக்குன்னு. என்ன சிவா சொல்றீங்க? ஆமா மீரா, எங்க வீட்டில் எல்லாரும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க பெரியம்மா பெரியப்பாவுக்கு பிடிக்காம இருக்கும். இன்னொன்று, எங்கள் வீட்டில் நாங்கள் கூட்டு குடும்பம் தான், எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருப்போம். நான், சஞ்சய், சரண், கார்த்திக், சிவா, நாங்கள் எல்லாருமே ஆம்பளை பசங்க தான். எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களே கிடையாது. இன்னொன்று, எங்கள் பெரியம்மாக்கு குழந்தைங்களே கிடையாது. ஏன்னா அவங்க பையன் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா எனக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கும் அவங்கள அவ்வளோ பிடிக்கும். அவங்களுக்கு என்ன தவிர வேற யாரையுமே பிடிக்காது. அதனால எங்கள் பெரியம்மா ஏதாச்சும் பேசுனாங்கன்னா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பரவாயில்ல சிவா, அவங்க எது பேசினாலும் சரி, நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என் தங்கச்சிங்க வாழ்க்கை ரொம்பவே முக்கியம். அதுவும் மது, அவள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவளுக்காக நான் எவ்வளோ வேணாலும் பொறுமையாக இருப்பேன். அதனால் உங்கள் பெரியம்மா என்ன சொன்னாலும் சரி, நான் அதை காதில் வாங்கவே மாட்டேன். அதே நேரம் அவங்களுக்கு நான் மரியாதையும் கொடுப்பேன். நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. உங்கள் தங்கச்சிகளுக்காக உங்கள் மரியாதையை கூட நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? என் தங்கச்சிங்களுக்காக நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம என் உயிரையே கொடுப்பேன். என் மரியாதையை நான் விட்டு கொடுக்க மாட்டேனா என்ன? ஏன் அவ்வளோ பாசமாக இருக்கீங்க அவங்க மேலே? ஏன்னா என் உலகமே அவ்வளோதான். ஐம் ஸோ சாரி மீரா. இதை நான் சொன்னும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் நான் இதை ஏன் சொன்னேன்னா, அவங்க கேரக்டர் அதான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அந்த இடத்துல அவங்களும் கஷ்டப்படக்கூடாது, நீங்களும் கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் கஷ்டப்பட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னன்னே தெரில. இப்போல்லாம் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை எந்த இடத்துலையும் நான் தலை குனிய விட மாட்டேன். இது நல்லபடியாக நடக்கும். மதுவோட வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும். என்ன மது, ஒரே மூஞ்சி ஃபுல்லாக புன்னகையா இருக்கு, சந்தோஷமா? சொல்ல முடியாத சந்தோஷம்டி. தெரியும்டி, இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்குடி எனக்கு. எனக்கே அப்படிதான் இருக்கு. நான் சொல்லல என் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணம் நடக்கும்ட்டு. ஏய், இப்போ நம்ம பேச தான் போனோம், இன்னும் முடிவே ஆகலை. அப்புறம் எப்படி இப்படிலாம் சொல்ற? மீராக்கா இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? கண்டிப்பா இப்போ போகிறோம்ல, உன் கல்யாணத்துக்கு தேதியே குடிச்சிட்டு தான் வருவோம் ஊருக்கு, பார்த்துக்கிட்டே இரு. ஆனால் நீ ஒரு மார்க்கமாக தாண்டி திரிஞ்சிட்டு இருக்க. எங்கள் அக்கா டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நீ கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுவா போலையே. இந்த இன்ஸ்டாவில் இப்போ இடையில வந்த ரீல்ஸ் எல்லாம் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் என்ன ஒரு மாதிரி, பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற என்ட்ரி எப்படி, அதெல்லாம் பார்த்து பார்த்து சரி நம்மளும் வந்து நம்ம ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு இப்படி தான் வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கனவே கண்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் நினைவாக்க வேணாம், அதுக்காக தான். தெரியுது, நீ ஒரு மார்க்கமாக தான் தெரிஞ்சிட்டு இருக்க. ஆக மொத்தத்தில் என் கல்யாணத்தில் நீ டான்ஸ் ஆடணும் கண்டிப்பா. ஆஹா, நல்ல வேலை எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா வேற கேட்டாங்க, அடி பாவி உன் கல்யாணம்னு மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருந்தோம், இப்போ என்னன்னா அவளுக்கே கல்யாணம் நடக்க போதா, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மா. ஆமாம், உனக்கு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், லாஸ்ட்டில் பார்த்தா எனக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. யார் கனவா கண்டா?
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு கல்யாணம் பேச்சு எடுக்க மாட்டாங்க. மோளே, எனக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நீ செத்து புட்ட அவ்வளோதான். அப்புறம் என்னையே காட்டி காட்டி உன்னை அப்படியே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அவளுக்கே கல்யாணம் இருந்துச்சு, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லியே உன்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருப்பாங்க டெய்லியும். பரவாயில்ல, நான் உனக்கு பதிலாக வந்து நம்ம வீட்டில் உட்காந்துப்பேன். அது சரி. ஆமா, அப்புறம் மீராக்கா ஒரு மாதிரி லோன்லயே ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அவங்கள எப்ப பார்த்தாலும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல, அதுக்காக தான். அப்படிலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க. நான் எங்க அக்கா கூட தான் இருப்பேன். இது நல்ல கதையா இருக்கே. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், புருஷன் வீட்டுல தான் இருக்கணும் நீ. பாப்போம். ஏய், என்னடி இப்படி பேசுற? ஏய் பாப்போண்டி, புரிஞ்சு போச்சு. நீ எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டேன் உன் மாமியார் வீட்டுல, உங்க அக்கா வீட்டுல தான் போலையே நீ. ஆமா, நான் சொல்லிடுவேன் இது மாதிரி எங்க அக்கா விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, நான் எங்க அக்கா கூடயே இருக்கேன் அப்படின்னு. சஞ்சய் கிட்டேயும் சொல்லிடுவேன், எங்கங்க நான் அக்கா கூடயே இருக்கேங்க, எனக்கு வந்து இங்க ஒரு மாசம் இங்க இருக்கு, ஒரு மாசம் எங்க அக்கா வீட்டுல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். நல்ல கனவு மட்டும் காணு, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நீ உன் புருஷன் வீட்டுலயே தான் இருக்கணும். ஏய், இப்பதானே பேச போறோம், சும்மா இரு. ஏய், பாத்துக்கிட்டே இரு, இதெல்லாம் நடக்கும். பாப்போம். என்னடி ஆச்சு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நேற்று நைட்ல இருந்து உன் மூஞ்சி சரியில்லை. இப்ப எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? என்ன ஆச்சு? ஏதாச்சும் சொல்லு. ஏங்க, நான் எப்படிங்க சொல்றது? சொன்னா திட்ட மாட்டீங்களே. நான் உன்னை என்னைக்கிடி திட்டி இருக்கேன்? சொல்லு, என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். இன்னைக்கு சிவா, சஞ்சய், கார்த்திக் சாரன் 4 பேருமே ஊருக்கு வரானுங்க. என்னடி சொல்ற? சொல்லவே இல்ல. எனக்கும் அவனுங்க கால் பண்ணவே இல்லையே. நேத்து நைட்டு தான் சிவா ஃபோன் அடிச்சான். அடிச்சு இது மாதிரி நாங்க 4 பேரும் நாளைக்கு வரோமா, எங்க கூட 6 பொம்பளை பிள்ளைங்க வருது, ரூம் மட்டும் ரெடி பண்ணி வச்சிரு அவங்களுக்கெல்லாம் அப்படின்னா. என்னடி சொல்ற? ஆமாங்க. எதுக்கு வருதுவோ? சஞ்சய் இருக்காங்க. ஆமா, என்ன பண்ணான் அவன்? ரொம்ப பெரிய பிசினஸ் உமன்னு சொல்லிட்டு இருந்தானே, மீரான்னு ஒரு பிள்ளை. ஆமா. அந்த பிள்ளைக்கு 4 தங்கச்சியா, அதுல ஒரு பிள்ளைய சஞ்சய் விரும்புறானா. இது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு சிவா கிட்ட வந்து இது மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்டுல வந்து நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை கிளம்பி வந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே அக்கா அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இந்த பிரச்சனை வேற, என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல வேற நம்ம கார்த்திக்கு வேற பேசி வச்சிருக்கோம், என்ன பண்ண போறேன்னே தெரியல. ஏய், இதுதானா பிரச்சனை? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். பைத்தியக்காரி, நல்ல விஷயம் தானே. என்னங்க சொல்றீங்க? பின்ன என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிதானே ஆகணும். நம்ம எப்படியா இருந்தாலும் பொண்ணு தேடி அலையதான் போறோம். அவனே ஒரு பிள்ளைய பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்றான். வரட்டும், வந்து பேசுவோம். பிள்ளைய நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். இதுல என்னடி இருக்கு? இதுக்கு எதுக்கு நீ புலம்பிக்கிட்டு இருக்க? என்னங்க சொல்றீங்க? ஏய், இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லடி. அந்த பிள்ளை வரட்டும், நம்ம பேசுவோம். என்ன ஏதுன்னு தெளிவா பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவை எடுப்போம். இப்ப என்ன, நாளைக்கே நான் உன் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்க போறேன். முதல்ல கார்த்திக்கு எல்லாம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைய சும்மா பேசி வைப்போம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு இதனால கோவம் இல்லையா? இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு அந்த புள்ள நம்ம கிட்ட பேச வருதுன்னா, அப்போ அந்த பிள்ளைக்கு சஞ்சய் பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். தான் தங்கச்சிக்கு அவன் ஏத்த பையன்னு நினைச்சிட்டு தானே அந்த புள்ள வருது. அப்போ நம்ம பையன் நல்லபடியா தானே நடந்திருந்திருக்கான். ஏதாச்சும் பிரச்சனை வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்ப சஞ்சய் மேலதான் ஏதாச்சும் தப்பு இருந்திருக்குன்னு அர்த்தம். ஆனா இப்ப அந்த பிள்ளையே பேச வருதுன்னா அப்ப நீ பாத்துக்கோ, நம்ம பையன் நல்ல பையனாதான் இருந்திருக்கான். ஓ, நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? நான் ரொம்ப பயந்துட்டேங்க, எங்க உங்களுக்கு பிடிக்காம போயிடுமோ என்னமோன்ட்டு. நீ பயப்படுற அளவுக்கு இதுல ஒண்ணும் கிடையாது. வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே பசங்க எங்க தங்க போறானுங்க, என்ன வேலை பார்க்க போறானுங்கன்ட்டு எல்லாத்தையுமே நான் கேட்டு விசாரிச்சுட்டேன் சங்கர் கிட்ட. சரியா? அதுக்கப்புறம் தான் அவனுங்களை நான் சரின்னு சொல்லி அனுப்புனதே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சிவா எனக்கு கால் பண்ணப்போ மீராவை பத்தி நிறைய சொன்னான். எனக்கு அந்த புள்ளைய பத்தி தெரியும். ஆனா சஞ்சய் விஷயம் எனக்கு நீ சொல்லிதான் இப்ப தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அந்த மீராங்கிற பிள்ளை நல்ல பிள்ளையாதான் இருக்கும். ஊருக்கு வரட்டும், நம்ம பேசுவோம், எல்லாம் புரிஞ்சுப்போம், தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். என்ன சொல்ற? என்னங்க சொல்றீங்க? அப்ப நீங்க எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு தான் அவனுங்களை அனுப்புனீங்களா? ஆமா. எனக்கும் அவனுங்களை அனுப்பும் போது பயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம்
சங்கர் கிட்ட எல்லாத்தையுமே விசாரிச்சேன். சரி போகட்டும் அப்படின்னு தான் நான் அனுப்புனேன். சரிங்க. அவங்க குடும்பத்தெல்லாம் பத்தி விசாரிச்சீங்களா? இல்லம்மா, நான் அதெல்லாம் பத்தி விசாரிக்கல. பசங்க போறானுங்க, அந்த வேலை எப்படி நல்ல வேலையா, நல்ல கம்பெனியா, எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டேன். அப்புறம் சிவா மூலியமா மீராவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவங்க ஃபேமிலி பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிப்போம். ம் சரிங்க. சரி, அந்த புள்ளைங்க வரதுல நீ போய் சாப்பாட்டு வேலையெல்லாம் பாரு. நான் நம்ம தோட்டத்து வீட்டை வந்து ரெடி பண்ணி வைக்க சொல்றேன். நம்ம வீட்டுல தங்குனா சரிப்பட்டு வராது, சரியா? அதனால நம்ம தோட்டத்து வீட்டுக்கு அந்த பிள்ளைங்களை அனுப்பிடுவோம். ம் சரிங்க. நான் போய் சாப்பாடு வேலையெல்லாம் பார்க்குறேன். ஏங்க அப்புறம் அக்கா கிட்ட என்ன சொல்றது? ஒன்னும் நீ சொல்ல வேணாம். யார் என்னன்னு கேட்டா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு. ம் சரிங்க. எதையும் பத்தி யோசிக்காம போய் வேலையை பாரு. ம் ஏய், உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. எனக்கும் தான் ஹாப்பியா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ம், இந்த மாதிரி இப்படி ஒரு வேலை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி சொல்றது, நான் இங்க மீரா மேம் கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து இந்த வீட்ல ஒரு ஃபங்க்ஷனும் நடந்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது எப்படி அவங்க பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாம வேற நம்ம பேச போறோம், அது இந்த ஃபேமிலியில ஒருத்தவங்க நம்ம பேச போறோங்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. எனக்கே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா எல்லாமே நல்லாவே நடக்கணும். கண்டிப்பா மீரா மேமோட மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். ம், நானும் அதை தான் ப்ரே பண்ணிட்டு வந்தேன். சரி பார்ப்போம். சரிடி. அம்மா 12 மணிக்கு எங்கடி போனேன்? அது ஒன்றும் இல்லடி, திடீர்னு பசி வந்துடுச்சு. சரின்ட்டு கிச்சனுக்கு போய் பார்க்குறோம், ஒன்றுமே இல்லை. சரி அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வெளில போய் டீ காஃபி குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். அது சரி, நான் அப்போ தாண்டி பால்கனிக்கு வந்தேன். நின்று பார்த்துட்டு இருந்தேன், நீ போனேன். சரி எங்கடா போறா அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக வருவேன் நின்றேன். பஸ்ஸில் நீ எப்போ வந்தேன்னு எனக்கு தெரியல. நானும் எனக்கு தூக்கம் வந்துச்சுன்னு படுத்துட்டேன். நீ என்ன எழுப்ப வேண்டியதானே? நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன்டி. நானாச்சும் உன் கூட வந்திருப்பேன். எனக்கும் போர் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் பால்கனிக்கு பக்கம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரியல, நீ தூங்கியிருப்ப. உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் நான் கிளம்பிட்டேன். சரி, அடுத்த தடவை போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன். ம் சரி. நான் இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அக்கா இப்போ பண்ண போகிறாங்க, நாளைக்கு போகிறோம், அது என்ன நடக்க போகுது என்ன இதுன்னு இது எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. அதான் சரி கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு. ம் ஏங்க அந்த கார் தான் போல. ஐயோ என்னெல்லாம் நடக்க போகுதோ. பாரு இவனுங்களுக்கு வந்த வாழ்வை. காரு இன்னும் இவ்வளோ பெருசா இருக்கு. நல்ல பணக்காரிய பார்த்துதான் வளைச்சு போட்டிருக்கான். அவன் தம்பிய நல்ல பணக்காரி பொண்ணா பார்த்து வளைச்சு போட்டிருக்கான். இவனுக்கு என்னத்த சொல்றதுன்னே தெரியல. வரட்டும் இருக்கு அவனுக்கு. வாங்கப்பா, உள்ள வாங்க. இங்க பாருங்க எப்படி ஜோடி ஜோடியா நிக்கிறானுங்கன்ட்டு. செத்த அமைதியா இருடி. ஏங்க எனக்கு சஞ்சய் மேல மட்டும் சந்தேகமா இல்ல, இப்ப இவனுங்களை பார்க்கும்போது எல்லார் மேலயும் எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கும் அப்படிதாண்டி இருக்கு. சரி செத்த இரி. அக்கா நீங்க உள்ள கூட்டிட்டு வாங்க, நாங்க போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கோம். ம் சரி. நானும் போறேன். சரிக்கா. இதுங்களை பார்த்து நான் என்ன செய்ய போறேன்? ஏய், வாய் பத்திட்டு இருக்க மாட்ட? இப்படிதான் பேசுவியா? என்ன ஆகும்னா கத்தாதீங்க. நான் உள்ள போறேன். வந்தா வாங்க, இல்லைன்னா இப்படி நில்லுங்க. இங்க இருந்து முதல்ல போய் தொலைடி. சஞ்சய், மது, சொல்லுங்கக்கா. வாங்க எங்க கூட. ம் சரிக்கா. என்ன பாருங்க இவனுங்களை எப்படி ஜோடியா வந்து நிக்கிறானுங்கன்ட்டு. நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். உண்மையிலே 2 பேரும் சூப்பரா இருக்காங்கங்க. டேய், சஞ்சய்க்கு தான் இப்ப பேச போறோம். நீ என்னமோ சிவா பக்கத்துல உள்ள பொண்ணையும் பாத்துட்டு இருக்க. எனக்கு 2 பேரையுமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி அமைதியா இரு. வணக்கம் அங்கிள். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. உங்க பேர் என்ன? என் பேர் தான் மீரா. ஏய் சிவா, நீ சொன்னியே அந்த பிள்ளையா? என்ன அப்பா நம்மள கோத்து விடுறாரு? என்னப்பா சொல்றீங்க? இல்லடா, இன்னைக்கு பேசிட்டு இருந்தீல, இந்த பிள்ளைதான் அந்த பிள்ளையான்னு கேக்குறேன், உங்க ஓனர். ஆமாப்பா. டேய் சஞ்சய். அம்மா சார் என்ன பண்றீங்க? உன்னை பார்த்துட்டு இருக்கம்மா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேனே. அது சரி, இப்பதானடா வந்துட்டு போனேன், அதுக்குள்ளேயே இப்படி வந்திருக்க? அம்மா உள்ள அழைச்சிட்டு வந்து பேசுமா. வெளியிலே நிக்கிறோம் பாரு. உன் மருமகளும் வெளியிலே நிக்கிறா பாரு. ஏங்க சஞ்சய் என்னங்க சொல்றீங்க? அப்புறம் நீ எங்க வீட்டு மருமகள் இல்லையா? அதுக்கு என்ன எல்லாரும் முன்னாடி இப்படியே சொல்லுவீங்க? அப்படிதான் சொல்லுவேன். என் அருமை பொண்டாட்டி.
அப்படி தம்பி சொல்லணும். இந்த பேரு சிரிச்சுக்கிட்டே வரவேற்கிறாங்க. அப்ப நமக்கு லவ்வுக்கு ஓகேன்ட்டாங்க. இனிமேல் டும் 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 தான். ஏங்க சும்மாவே இருங்க பாக்குறாங்க. டேய் சஞ்சய், என்னம்மா உள்ள கூப்பிடுமா? ஆர்த்தி எல்லாம் எடுத்துட்டு வரல. டேய் அண்ணா, எனக்கு முன்னாலே உங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கா, பக்கத்துல என் மருமக இருக்காங்கிற திமிர்ல பேசுறிய நீ? அப்பா என்ன சொன்னீங்க இப்போ? டேய் என்னடா நடக்குதுங்க? பரவாயில்லையே, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏத்துக்கிட்டாங்க. என்னடி நடக்குறீங்க? ஐயோ பாருக்கா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. எது வெக்க வெக்கமா வருதா? எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு தாண்டி சொல்லுவாங்க, நீ என்னடி வெக்க வெக்கமா வருதுங்கிற? ஆமா, என் ஃப்ரெண்டுக்கு வேற கல்யாணம் நடக்க போகுது. அவ்வளவுதான் டும் 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 தான். அது சரி, எல்லாம் ஒரு மார்க்கமா தாண்டி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. பரவாயில்லையே, உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு கைண்டா இருப்பாங்கன்ட்டு. உண்மையிலே நாங்களும் அதை எதிர்பார்க்கலாங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அப்ப நீங்களும் எங்க வீட்டுக்கு வரீங்களா? என்ன சொல்றீங்க? ஏமா மருமகளே, எங்க கிட்ட கூடயே பேசக்கூடாது, வெக்கப்பட்டுக்கிட்டு இப்படியே நிக்கிறேன். அது வந்து ஆண்டி, இங்க பாரு, ஆண்டி அது இதெல்லாம் நீ கூப்பிடாத. ஒண்ணு அம்மான்னு கூப்பிடு, இல்லைன்னா அத்தைன்னு கூப்பிடு. உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ கூப்பிடு. ஆனா இந்த ஆண்டின்னு மட்டும் கூப்பிடாத தயவு செஞ்சு. சரி அத்தை. மருமகளே, நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது, சரியா? கவலைப்படாத. சரி மாமா. உங்ககிட்ட இருந்து நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ஆமாம்மா, நானே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இப்படி பேசுறத கேட்கும்போது. இங்க பாருமா, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, சரியா? நாங்க இருக்கோம், உள்ளவா. சரி அங்கிள். இங்க பாரு, நீயும் எங்க அத்தை மாமான்னு கூப்பிடு, சரியா? சரிங்க அத்தை. சரிம்மா, உள்ள வாங்க.